ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிறகடிக்க ஆசை பார்ப்போமா? சரிங்க. சங்கீத் ஃபங்க்ஷன் தாங்க சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விறுவிறுப்பாக இருக்குது. எந்த நாடகமும் வேணாம், இந்த ஒரு நாடகம் மட்டும் போடுங்க, 1/2 வேணாம் 1 ஹவர் போடுங்க அப்படின்ற மாதிரி நல்லா படம் பார்க்குற மாதிரி அவ்வளோ ஜாலியாக அவ்வளோ ஃபன்னாக போகுதுங்க. எல்லோரும் மெஹந்தி வச்சாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு எல்லோரும் உட்காந்துருக்காங்க. ஆளுக்கு டான்ஸ் ஆடுறாங்க, ஆளுக்கு பாட்டு பாடுறாங்க. என்ன இதில் மனோஜ் தாங்க ரொம்ப கஷ்டம். அப்படியே ஒன்றுக்கு 2 கல்யாணத்தை பண்ணி ஒத்தையில் உட்காந்துருக்காரு. அந்த மொட்டை அடிச்சிருப்பார்ல, அவர் பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு. அவர் தான் ஏற்றி விட்றாரு. 1க்கு 2 கல்யாணம் பண்ணிங்க. அந்த 2 கல்யாணம் பண்ணி எந்த பொண்டாட்டியும் உங்கள் கூட இல்லை. அவங்க ஒரு கல்யாணத்தையே 2 தடவை பண்ணுறாங்க. எவ்வளோ சுவாரஸ்யமாக டான்ஸு கீன்ஸு ஃபன்னு செம்மையாக போய்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மனோஜ் சொல்கிறாரு, பாரு என்னுடைய டைவர்ஸ் மட்டும் முடியட்டும், பெரிய மண்டபம் பிடிச்சி என் கல்யாணம் அங்கே நடந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு அவர் சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கிட்டு முத்து மீனாவும் டான்ஸ் ஆடுறாங்கங்க. அப்புறம் ஸ்ருதியும் ரவியும் டான்ஸ் ஆடுறாங்க. பத்தாவதுக்கு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வேறு லவ் பண்ணுறாரா, அந்த சீன் வேறு செம்மையாக போய்கிட்டு இருக்கு. எல்லோரும் அவங்கவுங்களுக்கு சாப்பாடை எடுத்து அவங்கவுங்களுக்கு ஊட்டி விட்டு செம்ம ஃபன்னாக போகுது. இன்றைக்கி நீங்கள் நைட்டு நாடகம் பார்த்தீங்கன்னா ஏண்டா நாடகத்தை முடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குங்க. இது பத்தாவதுக்கு இது ஒரு என்ட்ரி வேறு. யாருன்னு பார்க்குறீங்க? சிந்தாமணி மேடம் வந்து இன்றைக்கி தான் சும்மா தான். நாளைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்க செம்ம தான். நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல, ஜெமினி கணேசன் படத்தில் வந்து போட்டிக்கு போட்டி பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுவாங்க. அந்த பாட்டுக்கு விஜயா மேடம் பார்த்திங்கன்னா செம்ம டான்ஸ் ஆடுறாங்க. விஜயா மேடத்துக்கு வந்து சிந்தாமணி வந்து செம்ம டஃப்பு கொடுக்குறாங்க. நாளைக்கு பாருங்கள், செம்ம டான்ஸு பயங்கரமாக இருக்குது, செம்ம சுறுசுறுப்பாக இருக்குது. பார்க்க மறந்துறாங்க, அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாங்க.